ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் பிரேக் யுவர் ரூல்ஸ் பார்ட் 6. வைன் காரில் ஜங்குக்கு போய் ஆஃபீஸில் பார்க்கணுன்னு சொல்லி வேகமாக போயிட்டுருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஜோன் பழமாக கதவை தட்டுன்னு தட்டி வீட்டில் இருக்கக்கூடிய மைட்ஸ் வந்து டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. வைன் கிளம்புனா ஃபியூ மினிட்ஸ்லேயே ஜோன் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்து ஜோரில் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு வைன் எங்கோ அப்படின்னு கேட்குறாங்க மெய்ட்கிட்ட. மேடம் வெளியில் போயிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னதும் வேகமாக டவுன் ஸ்டேட் தான் ஓடியாடுறாங்க. அந்த டைமில் கைலி காரில் போகலான்னு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஹே கைலி நில்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக ஜோன் வந்து ஆப்போசிட் சைடில் கார் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க. டிரைவர் வைன் போன காரை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வைன் இப்போ தான் கிளம்பியிருப்பாங்க. ஸோ ஜோன் சொன்னதும் டிரைவர் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஜோன் பக்கத்தில் வந்து உட்காந்துருந்த கைலி, என்ன தான் உனக்கு பிரச்சனை? ரொம்ப பதட்டமா? வைன் வெளியில் வந்தா, என்னை பார்த்துட்டு என்கிட்ட வந்தவ எகெயின் திரும்பி வெளியில் ஓடி போயிட்டா. அடிச்சு அவளை ஃபோர்ஹெட்டெல்லாம் அப்படியே வீங்கி போயிருந்தது. லிப்ஸில் இருந்து கூட லைட்டாக ப்ளீட் ஆகிருக்கு. என்ன தான் உனக்கு பிரச்சனை? அவளை போட்டுக்கிட்டு தள்ளிடாத, அவன் நேமில் இருக்க சொத்து எதுவுமே கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ பேசாமல் வா, டிரைவர் இருக்கார், எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸில் சொல்கிறாங்க ஜோன். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் இப்போ ஜங்குக்கோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் அவங்களோட காரை பார்க் பண்ண சொல்லிவிட்டு அப்படியே இறங்கி ஆஃபீஸை பார்த்து ஓடுறாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஜோன் ஆஃபீஸோட ஃப்ரண்ட்டில் காரை பார்க் பண்ணிவிட்டு ஜோனும் கைலியும் வைன் பின்னாடியே ஓடுறாங்க. வைன் ஃபஸ்ட்டே போனதுனால லெஃப்ட்டில் போயிருப்பாங்க. ஆனால் கைலியும் ஜோனும் வரும்போது லெஃப்ட் இல்லை. ஸோ ஸ்டெப்ஸில் போயிட்டுருக்காங்க ஜோன். எப்படியாவது வைனை பிடிச்சி போடணுங்கிற ஆத்திரம் ஜோனுக்கு. எங்கள் அதர் ஹேண்ட் வைன் வேகமாக லெஃப்டில் இருந்து வெளியில் வந்து ஜங்குக்கோட கேபின் டோர்கிட்ட தான் நிற்கிறாங்க. பதட்டமாக இருக்குது வைனுக்கு. தன்னோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிக்கிட்டு ஜங்குக்கோட ஆஃபீஸில் இருக்க எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வைனை தான் வெரைடாக பார்க்குறாங்க. வைனுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? வீட்டில் பெரியவங்கன்னு யாரும் இல்லை. ஜங்குக்கிட்ட வந்தால் தான் ஜோன்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜங்குக்கோட ரூம் டோரை நாக் பண்ணாமே ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வர்றாங்க. ஜங்குக்கு இப்போ தான் நியூ ஃபைல்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கலான்னு சேரில் சாஞ்சு உட்காடுறாங்க. நாக்கே பண்ணாமல் யார் வர்றது அப்படின்னு நிமிர்ந்து உட்காந்து சைடில் திரும்பி பார்த்தா ஒரு மெஸ்ஸியான ஸ்டேட்டில் வைன் வர்றதை பார்த்துட்டாங்க. உயிரே போகணும் இருக்குது ஜங்குக்கு. வைன்கிட்ட டக்குன்னு எழுந்து, வைன் என்னாச்சு? என்ன பேபி இப்படி வர்ற, என்னாச்சு அப்படின்னு பதட்டத்தோட ஜங்குக்கு எழுந்து வைன்கிட்ட வர்றாங்க. வைன் உண்மையிலேயே ரொம்ப வீக்கான ஸ்டேட்டில் தான் இருந்திருப்பாங்களா? அப்படியே ஜங்குக்கு பார்த்து கிட்ட வந்து அப்படியே ஜங்குக்கு மேலே சாஞ்சிட்டாங்க. அப்படியே ஜங்கு கேட்ச் பண்ணி, பேபி என்னாச்சுடா உனக்கு, என்னாச்சு ஃபோர்ஹெட்டில் இப்படி வீங்கி போயிருக்கு, ஏதாவது ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. மாமா காப்பாற்றுங்க, ஜோன் என்னையா அடிக்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க. ரொம்பவே வீக்காக இருக்காங்க வைன் பார்க்குறதுக்கு. ஜங்குக்கு எக்ஸ்ட்ரீம் கோபம் வந்துடுச்சு வைனோட இந்த ஸ்டேட்டை பார்த்துட்டு. அழக்கூடாது, இங்கே வா அப்படின்னு அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கி சைடில் இருக்க சோஃபாவில் உட்கார வச்சுட்டு வைனுக்கு வாட்டர் கொடுக்குறாங்க ஜங்குக். வைன் டக்குன்னு இந்த வாட்டரை வாங்கி ஃபுல் கிளாஸையும் ஒரே கல்ப்பில் குடிச்சிட்டு, மாமா என்னை விட்டுட்டு போகாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது மாமா ப்ளீஸ், ஐயோ இந்த வந்துட்டாங்க அப்படின்னு டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்டுட்டு பயப்படுறாங்க வைன். அந்த டைமில் ஜோன் கைலி 2 பேரும் ஜங்குக்கோட கேபின்குள்ளே வந்துட்டாங்க. ஜங்குக்கு ஒரு ஃபயர் ஐஸில் திரும்பி பார்க்குறாங்க. 2 பேரையும் சேமாக பார்த்ததும் எக்ஸ்ட்ரீம் கோப்பம் வருது ஜங்குக்கு. டக்குன்னு எழுந்து, ஜோன் அப்படின்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. அண்ணா நவரு, அவளை விட மாட்டேனா அப்படின்னு வைனோட ஹேரை பிடிக்க போகிறாங்க. ஜங்குக்கு முன்னாடியே ஜோன். அவ்வளோதான், ஜங்குக்கு அப்படியே ஜோனோட கலரை பிடிச்சி சைடில் இழுத்துட்டாங்க. அண்ணா என்னது இவ பண்ணியிருக்க காரியத்துக்கு இவ்வளோண்ணா, ஐயோ விடுங்கண்ணா என்னையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்போ ஜோனை பார்த்து, ஜோன் இதுக்கப்புறம் நீ 1 வேர்ட் கூட பேசக்கூடாது. எதுக்காக வைனை அடிக்க போகிற, எதுக்காக வைனை ஹார்ம் பண்ண போகிற அப்படின்னு அதட்டுறாங்க. அண்ணா இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நான் இருக்கும்போது கண்டவனை டச் பண்ண சொல்லியிருப்பா. ஐயோ
இங்கே பாருங்க, எனக்கு இவ கூட மேரேஜ் ஆகி 6-7 மந்த் ஆகுது. இப்போ வரைக்கும் கூட இவளை நான் டச் பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் இருக்கையில் கண்டவனை டச் பண்ண விட்டுருக்கா. என்ன திமிரு இருக்கும் இவளுக்கு. இவளை நான் உயிரோடையே விட மாட்டேன். என்னை பார்க்கும்போது எப்படி தெரியுது இவளுக்கு? என்னைய வச்சுக்கிட்டு கண்டவன் கூட இவ ஒன்று மணி இருந்துட்டு வந்திருக்கானா? என்னை பார்க்கையில் சோம்பேறி பைய மாதிரி இருக்கா, இல்லை வேறு கோமாளி மாதிரி எதுவும் தெரியுதா அவளுக்கு? என்ன திமிரு இருக்கும். இவளை கொல்லாமல் நான் விட மாட்டேன், விடுங்க அப்படின்னு சொல்லி ஒயினோட ஹேரை பிடிக்க போகிறாங்க. அவ்வளோதான், ஜங்குக்கு அப்படியே ஜோனோட த்ரோட்டை பிடிச்சி அழுத்திட்டாங்க. ஓ ஓ ஓ அண்ணா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் கோபம் வந்துடுச்சு ஜோனோட வேர்ட்ஸை கேட்கும்போது ஜங்குக்கு. அப்போ கைலி வேக வேகமாக வந்து ஜோனோட த்ரோட்டிலிருந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிரித்து விடுறாங்க. ஜியோன், என்ன பண்ணுறீங்க? இந்த ஒயின்காக உங்கள் தம்பி அடிப்பீங்களா? விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் பிரித்து விடுறாங்க. அப்போ ஜோனை பார்த்து ஜங்குக்கு சொல்கிறாங்க, பொண்டாட்டியை கண்டவன் தொட்டா உனக்கு எரியுது அப்படின்னு வாய் விட்டே சொல்லிவிட்டு அப்படியே தன்னோட ஐஸை ரோல் பண்ணி கைலியை பார்த்து ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க. அப்படியே போய் விழுந்துட்டாங்க கைலி. ஆஹா, அப்பா எதுக்கு அடிச்சிங்க என்னையா அப்படின்னு அழுகுறாங்க கைலி. வாயை பொத்திக்கிட்டு எனக்கும் என் தம்பிக்கும் பிட்வீனில் நீ வராமல் இருந்தால் உனக்கு நல்லது. இதுக்கப்புறம் நீ எனக்கிட்ட என் தம்பிக்கிட்டையும் நடுவில் வந்து சீன் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருந்த போட்டு தள்ளிடுவேன். ஏய் ஜோன், ஒயின் நல்ல பொண்ணு, அவள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா. ஒரு டாக்டர் சொல்கிறாங்கன்னு அவன் பொண்டாட்டி மேலே நீ சந்தேகப்படுவியா? ஒயின் மாதிரி ஒரு நல்ல பொண்ணா இந்த வேர்ல்டுலே நீ தேடி கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒய்ஃபை மேரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு என்னது இது? உண்மையிலே நான் சொல்கிறேன், ஒயினை 6 மந்த்தாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒயினோட கான்ஷியஸில் அவளை யாருமே டச் பண்ண முடியாது உன்னையே தவிர. அப்படி ஒருத்தவன் டச் பண்ணியிருக்கானா அந்த டைமில் ஒயின் அவளோட ரியல் ஸ்டேட்டில் இருந்திருக்க மாட்டா. நான் ஒயினை நம்புகிற அளவு கூட நீ நம்ப மாட்டியா உன் பொண்டாட்டிய? அப்படின்னு அதட்டுறாங்க. நம்ப மாட்டேன். உங்கள் பொண்டாட்டியை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, எனக்கு அதை பற்றி நோ ப்ராப்ளம். ஆனால் என்னோட பொண்டாட்டியை எனக்கு தான் தெரியும். அவளை பற்றி அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஓஹோ, இவளை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக கத்திக்கிட்டு எகெயின் ஜங்குக்கிட்ட அப்படியே தள்ளிக்கிட்டு ஒயினை தான் அடிக்க வர்றாங்க. ஜங்குக்கு ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க ஜோனோட ஃபேஸை பார்த்து. அப்படியே உட்காந்துட்டாங்க ஜோன். அப்பா அண்ணா, ஆஹா இவ கெட்ட பொண்ணு, ஓயோ என்னைய விட்டு போட்டு என் கூடயோ போய் கூத்தடிச்சிட்டு வந்திருக்கா. இவ இப்போ எனக்கு பொண்டாட்டியாக இருக்கா. அப்படி இருக்கும்போது இவளை நான் எப்படி வச்சுக்குவேன்? இவளை கொல்லணும்னா இந்த குழந்தை இவ ஸ்டொமக்கில் இருக்கக்கூடாது அப்படின்னு கத்துறாங்க. ஜங்குக் சத்த நேரம் அமைதியாக இருந்துட்டு, எதுவுமே நீ பேசக்கூடாது, அமைதியாயிரு. முதல்ல டாக்டருக்கு நான் கால் பண்ணி வர சொல்கிறேன். டாக்டர் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். ஒரு வேளை ஒயின் கன்சீவாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதோட சரி, ஒயின்கிட்டேயே நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு, அவள் கன்சீவாக இல்லை, அவள் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன். அவள் எப்போ அவளை டச் பண்ண என்கிட்ட சொல்கிறாளோ அப்போ தான் நான் அவளை டச் பண்ணுறேன். ப்ராமிஸ் பண்ணி தர்றேன் உங்களுக்கு. ஒரு வேளை அவள் கன்சீவாக இருந்தால் இதோடு நான் அவளை டிவோர்ஸ் பண்ணி விட்டுடுவேன். அதுக்கப்புறம் என் வீட்டில் அவள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கைலியோட மம்மி டாடி வீட்டுக்கு போகக்கூடாது. இவ என்கிட்ட ஓடி போய் ஒளியட்டும். இவ ஸ்டொமக்கில் இருக்க குழந்தைக்கு நான் இனிஷியல் கொடுப்பேன் நினச்சிக்கிட்டு இருக்காளா? புட்டுப்புடுவேன் புட்டுவலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்போ ஒயினை திரும்பி பார்த்துட்டு, டாக்டர் வர சொல்லலாமா ஒயின் அப்படின்னு கேட்குறாங்க. ஒயினுக்கு கஷ்டமாக இருக்குது. வேணாம் மாமா, எனக்கு பயமாக இருக்குது மாமா, வேணாம் டாக்டர் வேணாம் அப்படின்னு அழுகுறாங்க. ஏன்னா ஜங்குக் கூட தான் ஒயின் ஒன்று மணி இருந்திருக்காங்க. இது ஜங்குக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு பயப்படுறாங்க ஒயின். ஏன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஒயின் எவ்வளோ ஒரு பியூரான பொண்ணுன்னு ஜங்குக் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஜங்குக் முன்னாடி தான் கன்சீவாக ஒரு வேலை இருந்தால் அது ஜங்குக்கு தெரிஞ்சதுன்னா தன்னை தப்பாக நினப்பாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஏன்னா ஜங்குக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் ஒயின் நினைக்கிறாங்க. ஸோ பதட்டமாகுது ஒயினுக்கு. ஆனால் ஜங்குக் விடுவாங்களா? ஒயின், உன் மேலே ஒரு அலகேஷன் இருக்குது அப்படின்னா அதை நீ க்யூர் பண்ணணும். நீ கிளியர் பண்ணாமல் இருந்தனா நல்லா இருக்காது. உன்னோட லைஃபே ரொம்ப மோசமாக மாறிடும்.
எதுவுமே பேசக்கூடாது, நான் என் ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டாக்டருக்கு கால் பண்ணிட்டாங்க. ஜோன் அப்படியே ஒயினோட ஆப்போசிட் சோஃபாவில் ஒரு கோல்டு ஃபேஸில் ஒயினை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் சைடில் அமைதியாக உட்காந்துக்கிட்டு, நீ எதுக்கடி வந்த, நீ எதுக்காக என்கிட்ட வந்த, ஒயினை ஜோன் அடிக்கிறானா, மறிக்க தெரியாதா உனக்கு, அவனை அடிக்க சொல்லி அவன் கூட வருவியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் கைலி அப்படியே எழுந்து நின்று, மிஸ்டர் ஜான், நான் எந்த தப்பும் பண்ணாமல் என்னை நீங்கள் அடிச்சிருக்கீங்க, ஜோனை நீங்கள் அடிக்கிறீங்கன்னு நான் ஒதுக்கி விட வந்ததுக்கு என்னை அடிப்பீங்களா, எல்லாத்துக்கும் மேலே உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், என்னது இது அப்படின்னு தன்னோட சைடில் வச்சுருந்த அந்த ஃபைல் எடுத்து ஜங்குக்கோட ஃபேஸில் அடிச்சிட்டாங்க கைலி. உயிரே போயிடுச்சு ஜங்குக்கு. ஏய், என் ஃபேஸில் அடிக்கிறியா நீ அப்படின்னு ஹேரை பிடிச்சிட்டாங்க போய். அந்த டைமில் ஜோன் எழுந்து, அண்ணா கைலியோட ஹேரை விடுங்க, எதுக்காக அவளை அடிக்கிறீங்க, நான் என் பொண்டாட்டி அடிக்கக்கூடாது, ஆனால் நீங்கள் உங்கள் பொண்டாட்டி அடிக்கலாமா, கையெடுங்க அப்படின்னு கத்துறாங்க. ஜங்குக்கு அப்படியே தன்னோட க்ரிப்பை லூஸ் பண்ணிவிட்டு, எங்கே அடித்தா அங்கே வலிக்குதா அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே க்ரிப்பை லூஸ் பண்ணிவிட்டு, உட்காரு உட்காரு அப்படின்னு அதட்டுறாங்க. ஜோன் எதுவுமே பேசலை, அமைதியாக போய் உட்காந்துட்டாங்க. ஃபைல் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜங்குக் பிளான் பண்ண மாதிரி கைலி இந்த ஃபைல் எடுத்து பார்த்துருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் எனக்கு ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது, மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் 1 இயர் கழிச்சு க்யூர் ஆகிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதனால தான் இப்போ வரையும் டச் பண்ணாமல் வச்சுருக்கேன். என்ன பிரச்சனை, நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, மெடிசன் எடுத்து க்யூர் பண்ணிக்கிட்டு குழந்தைங்க பெற்றுக்கிறாங்க, அந்த மாதிரி இது ஒரு சாதாரணமான கேஸ், இதை போய் என்கிட்ட தேவையில்லாமல் சொல்லிக்கிட்டு என்ன திமிரு தான் என் ஃபேஸில் அடிச்சிருப்பேன், இந்த ஃபைலை பிச்சு போடுவேன், இந்த மாதிரி இன்னொரு தடவை என்கிட்ட பிஹேவ் பண்ணால் கை காலெல்லாம் ஒடிச்சு வீட்டில் உட்கார வச்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், கைலி எழுந்து கிட்டுக்கிட்டுன்னு ஜங்குக்கிட்ட வந்து அப்படியே காலர் பிடிச்சி தூக்கிட்டாங்க. கைலி அப்படின்னு அதட்டுறாங்க ஜங்குக். போதும் மிஸ்டர் ஜான், எனக்கு நீங்கள் வேண்டாம், ஒரு ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிற ஆளை மேரேஜ் பண்ணிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன், 8 மாதம் ஆச்சு நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி, இப்போ வரையும் உங்கள் லிட்டில் ஃபிங்கர் கூட என்னை டச் பண்ணலை, அதுக்கு இதுதான் ப்ராப்ளமா, எனக்கு இப்போ தானே தெரியுது, ஒரு ஆம்பளை இல்லாத ஒரு ஆளுக்கிட்ட நான் வாழ மாட்டேன், என் மாமி டாடிக்கு சொல்லி நான் உடனே டிவோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க கைலி. ஜங்குக்கு ரொம்ப கூலாக கைலியை பார்த்து, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் உனக்கு என் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், ஒரு நிமிஷம் கூட இனிமேல் நான் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோபமாக அங்கேருந்து வெளியில் போக பார்க்குறாங்க. அடியே, என்னை விட்டுட்டு போகிறேன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இங்கே தான் நீ இருக்கணும், இப்போவே நான் என் லாயரை வர சொல்கிறேன், 2 பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜங்கு. கைலி ரொம்ப கோபமாக என்ன நடக்குதுங்கிறத கோபத்தினால புரிஞ்சுக்க முடியாமல் அமைதியாக உட்காந்துட்டாங்க. அந்த டைமில் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஜங்கு கமன் அப்படின்னு ஒரு ஷவுட் பண்ணுறாங்க. டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வர்றது ஜங்குக்கோட பர்சனல் டாக்டர். ஜங்குக்கை பார்த்ததும் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஹலோ மிஸ்டர் ஜான், உங்களை பார்க்க ஆஃபீஸ்க்கே வர சொன்னீங்களே, என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், ஒயினுக்கு தான் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்புறம் கொஞ்சம் டிப்ஸினஸாக இருக்கான், கொஞ்சம் செக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் டக்குன்னு வந்து ஒயின் பக்கத்தில் உட்காந்து ஒயினோட பல்ஸை செக் பண்ணி பார்க்குறாங்க. அவ்வளோதான், தன்னோட சூட்கேஸை ஓப்பன் பண்ணி ஒரு ப்ரெக்னன்சி கிட் எடுத்து ஒயினோட ஹேண்ட்ஸில் கொடுத்து செக் பண்ணிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு ஒன்றும் புரியலை. செக் பண்ணுங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. பாவமாக இருக்குது ஜங்குக்கு இதை பார்க்கும்போது. ஜோன் அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. டாக்டர் இப்போ என்ன பண்ணணுங்கிற ப்ராசஸை சொன்னதும் ஒயினதை எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டாங்க. ஃபியூ மினிட்ஸ் பாஸ் ஆகுது. ஒயின் அந்த கிட்ட எடுத்துகிட்டு வந்து டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. டாக்டர் இப்போ ஒரு பிரைட் ஸ்மைலில், ஈவினிங் இல்லாட்டி டுமாரோ போல் நம்மளோட ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க மிஸ்டர் ஜான், ஒயின் கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், மயக்கமே வந்துடுச்சு ஒயினுக்கு. ஆனால் ஒரு விதமான சந்தோஷத்தை ஃபீல் பண்ண முடியுது. ஒரே ரீசன் தான், தம்மேல உண்மையிலே அன்பாக இருக்கிறது ஜங்குக்.
அது நல்லா இப்போ புரியுது வைனுக்கு. எல்லாத்துக்கும் மேலே ஜங்குக்கு ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இருக்கும்போது ஜங்குக்கு தான் ஒரு பேபியை ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வைனுக்கு. ஆனால் வெளியில் காட்டிக்க முடியலை. அப்படியே ஐஸெல்லாம் டியரப் ஆகுது வைனுக்கு. ஜங்குக்குமே அப்படி தான் இருக்குது. ஆனால் ஜங்குக் தான் தனக்கு ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஒரு போலியான ரிப்போர்ட்டை கைலி பார்க்கணுன்னே கபோர்டில் வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனால் வைனை பொறுத்தளவு ஜங்குக்கு ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறது உண்மை. ஸோ எதுவும் பேச முடியாமல் உட்காந்துருக்காங்க வைன். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டாக்டர் இப்போ கேபினை விட்டு வெளியில் போன நெக்ஸ்ட்டு செகண்டே ஜோன் எழுந்து வைன்கிட்ட போய் ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க. ஜங்குக் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஜங்குக் யாரும் வரக்கூடாது அப்படின்னு தன்னோட ஃபோனில் மேனேஜர்கிட்ட சொல்லிவிட்டு கட் பண்ணுறதுக்குள்ளே இது நடந்திருக்கும். கிடுன்னு வந்து ஜங்குக் தன்னோட லெஃப்ட் ஹேண்டால் ஜோனுக்கு ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க. ஜோனுக்கு மயக்கமே வந்துடுச்சு. அப்பா அண்ணா என்னது இது அப்படின்னு கத்துறாங்க. ஜங்குக் அப்போ ஜோனை பார்த்து, டேய் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நீ அவளை டச் பண்ணலைன்னா வேறு யாரும் அவளை டச் பண்ணியிருக்க முடியும், வீட்டிலே இருக்கிற பொண்ணு, தேவையில்லாமல் நீ அவளை தொந்தரவு பண்ணாத, ஃபேமிலியாக ரன் பண்ண பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். கோபத்தில் ஜோன் ஜங்குக்கை பார்த்து, முடியாது, இவ மாதிரி ஒழுக்கம் கட்டவளை நான் கட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன், இவளை நான் இப்போவே டிவோர்ஸ் பண்ணுறேன், லாயரை வர சொல்லுங்கள் அப்படின்னு கத்துறாங்க. ஜங்குக் அப்போ குறுக்குன்னு ஜோனை பார்த்து, ஷியோரா அப்படின்னு கேட்குறாங்க. 100% ஷியோர். கைலி உனக்கு என் அண்ணா கூட வாழ விருப்பமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக் அப்படியே சைடில் திரும்பி கைலியை பார்க்குறாங்க. அப்போ கைலி ஜங்குக்கை பார்த்துக்கிட்டு, ஒரு ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிற ஆம்பளையே இல்லாத ஒரு ஆளை நான் மேரேஜ் பண்ணி இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கேன், இவர்கிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு ஹாப்பினஸும் கிடைக்கல, ஸோ இவர் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு கைலியே பார்த்துட்டு, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு உடனே லாயருக்கு கால் பண்ணிட்டாங்க. வைன் பயப்படுறாங்க. மாமா எனக்கு பயமாக இருக்குது, என்னையா ஜோன் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் எங்கே போகிறது அப்படின்னு அழுகிறாங்க. எங்கேயாவது போய் செத்துப்போ, நீ அழகாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்தினால தாண்டி உன்னை கட்டிக்கிட்டேன், இந்த அழகை வச்சு நீ எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்க, நீ எனக்கு தேவைப்பட மாட்ட, நீ எனக்கு வேண்டாம், நீ யார் ஆதரவும் இல்லாமல் தனியாக ரோட்டில் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சாதான் உனக்கு அறிவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோன். ஜங்குக் எதுவுமே பேசலை. அமைதியாக ஜோனை பார்த்துட்டு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபியூ மினிட்ஸில் லாயர் வந்துடுவாங்க, ஃபர்தராக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 5 மந்த் பாஸ் ஆகுது. வைன் வந்து இப்போ 5 மந்த் கன்சீவாக இருக்காங்க. கோர்ட்டில் தான் வைன், ஜோன், கைலி, ஜங்குக் 4 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. கைலியோட மம்மி டாடி, ஜங்குக்கோட மம்மி டாடி 4 பேரும் அப்படியே திருடனுக்கு தேடு கொட்டின மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் பிரச்சனையோ இந்த ஜோனுக்கு தெரியல. வைனோட ஸ்டமக்கில் இருக்கிறது தன்னோட குழந்தை இல்லைன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். வைனை வச்சுக்கவே மாட்டேங்கிறான், தொலைஞ்சிட்டு போகுது. வைனை குழந்தை பிறந்ததும் போட்டு தள்ளிட்டு அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு குழந்தையோட சொத்தை ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கலாம்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அவ்வளவு வெறியவனுக்கு, எரிச்சலாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அதர் ஹேண்ட் கைலியோட மம்மி டாடி, இந்த முட்டாள் இருக்காளே, நான் பெத்த பொண்ணு, அந்த கைலிக்கு அறிவே கிடையாது, ஜங்குக் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணாமல் ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு டிவோர்ஸ் பண்ணி வந்து உட்காந்துக்க பார்க்குது. ஐயோ அலமோனின்னு அந்தளவுக்கு அமௌண்ட்டு கூட கிடைக்காது. ரீசன் இந்த கழுதையே கேட்குது டிவோர்ஸ். அப்படி இருக்கும்போது எப்படி கொடுப்பாங்க அமௌண்ட்டு? குழந்தையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஐயோ போச்சு, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்து விரட்டி விட்டுற போகிறான். நான் இதுக்கு ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன். ஜோனுக்கும் கைலிக்கும் குயிக்காக கல்யாணத்தை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு கைலியோட மம்மி டாடி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இன்றைக்கி ஜங்கு, கைலி, அப்புறம் ஜோன், வைன் 4 பேருக்கும் கோர்ட்டில் லீகலாக டிவோர்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஜங்குக்கு ஒரு காப்பி, கைலிக்கு ஒரு காப்பி கொடுத்து அனுப்பிட்டாங்க. செகண்டாக ஜோனுக்கும் வைனுக்கும் ஒவ்வொரு டிவோர்ஸ் பண்ண காப்பியை கையில் கொடுத்து அனுப்பிட்டாங்க. வைனுக்கு இப்போ எங்கே போகிறது, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை.
அமைதியாக யார்கிட்டையும் பேசாமல் கோர்ட்டை விட்டு வெளியில் போய் சைடில் இருக்க ஒரு மரத்தடிக்கு கீழே போட்டிருந்த ஸ்டோன் பெஞ்சில் அமைதியாக உட்காந்துட்டாங்க. வாயினுக்கு அந்தளவுக்கு ஸ்டொமக் விசிபிளாக தெரியல. 5 மந்த் தான் ஆகுது. லைட்டாக தான் பேபி பம்ப் வெளியில் தெரியுது. அப்படியே தன்னோட ஸ்டொமக்கில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு சத்தமே போடாமல் அப்படியே அழுதுகிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் கோர்ட்டை விட்டு கூட வெளியில் போகலை. அதுக்காட்டியும் ஜங்குக்கோட மம்மி ஜங்குக்கிட்ட வந்து, என் அண்ணன் பொண்ணு பாவம் ஜங்குக், உனக்கு தான் அவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டியே, டிவோர்ஸ் ஆகிப்போச்சு, அப்படியே வச்சுக்க முடியாது. ஜூனையும் அந்த வைன் வேறு யாருக்கோ கன்சீவாக இருந்து ஏமாற்றிவிட்டா. அவள் போயிட்டால. ஜூன் இதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? உனக்கு தான் ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இருக்கே, அது க்யூர் ஆனதுக்கப்புறம் வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம். கைலிக்கும் ஜூனுக்கும் நம்ம நெக்ஸ்ட் முகூர்த்தத்தில் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம்ப்பா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்போ அப்படியே திரும்பி தன்னோட மம்மியை பார்த்து, கோர்ட்டை விட்டு கூட வெளியில் போகலை, அதுக்குள்ளே ஜூனுக்கு அடுத்த கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு. இந்த பரபரப்பை ஜூனை படிக்க வைக்கிறதுல, வேலைக்கு போக சொல்கிறதுல, ஒழுக்கமாக வாழ சொல்கிறதுல நீங்கள் காட்டியிருக்கலாம். ஆனால் அதில் எல்லாம் உங்களோட திறமையை காட்ட மாட்டீங்க. மேரேஜ் பண்ணுறதுல மட்டும் இவ்வளோ மும்முரம். ஒழிஞ்சு போங்க. அந்த கைலி கழுதையும் இந்த ஜூன் கழுதையும் கெட்டு ஒழியட்டும், எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ கோபமாக இருக்க, பரவாயில்ல. இதுக்கப்புறம் கைலி ஓன் பொண்டாட்டி கிடையாது. ஜூனுக்கு கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு, நீ ஒய்ஃபுங்கிற நினப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சுட்டு போட்டால் கூட அந்த நினப்பு எனக்கு வராது, சரியா, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நடந்து வெளியில் போயிட்டாங்க ஜங்குக். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஈவினிங் ஜங்குக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸும் கைலியோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப கோஷியாக உட்காந்துட்ருக்காங்க. அப்பாடா, ஒயினோட சொத்து பத்துக்களை பற்றி ஒயினுக்கு எதுவும் தெரியாதனால எங்கோ போயிட்டான், எப்படியோ போய் ஒழியட்டும். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஒயின் சொத்தை இதுக்கப்புறம் ஆட்டையை போட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். லாயர் வந்து இப்போ திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார். அதனால இன்னும் நம்மளுக்கு ஜாலி தான். ஒயின்கிட்ட போய், உனக்கு இவ்வளோ சொத்து பத்து இருக்குது, அதை உன்னை வளர்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு மிஸ்டர் கிம்மோட ஃபேமிலி ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லக்கூட பால் கிடையாது. குழந்தைய பெற்று வச்சுக்கிட்டு அதை வளர்த்துக்கிட்டு அது மூலமாக கிடைக்கிற சொத்தை அனுபவிக்கணும்னு நினச்சோம். இப்போ குழந்தையும் இல்லை, அந்த ஒயினும் இல்லை. ஜாலியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ரீடமாக ஒயினோட சொத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க கைலியோட மம்மி டேடி ஜங்குக்கோட மம்மி டேடி கிட்ட. அந்த டைமில் ஜங்குக்கோட மம்மி டேடி, உங்களுக்கு மட்டுமா, எங்களுக்கும் சரியான சந்தோஷம்தான். ஜங்குக் இதுக்கப்புறம் மேரேஜே பண்ணிக்க மாட்டான். அவனுக்கு முதலையே மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு காரணம் ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம்னு இப்போ தானே எங்களுக்கு தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் ஜங்குக் சம்பாதிப்பான். ஜங்குக்கோட சொத்துக்களை வச்சுக்கிட்டு என்னோட செல்லக்குட்டி ஜூனும் கைலியும் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. ஜங்குக்கோட கடைசி காலத்துக்கு அப்புறம் ஜூனோட குழந்தைங்களுக்கு ஜங்குக்கோட சொத்து அழகா ஜூன் தம்பிங்கிறனால ஜூனோட குழந்தைங்களுக்கு வந்துடும். எப்படி ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்த்தியா அப்படின்னு சிரிக்கிறாங்க. அந்த டைமில் கைலியோட டேடி சொல்கிறாங்க, சும்மாவா, உன் புருஷனோட அண்ணன் பையன்தான் ஜங்குக். ஜங்குக்கு அவங்க மம்மி டேடி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்கங்கிறது தெரியாது. அடாப்ட் பண்ணி வளர்க்குற பையனுங்கிறதும் தெரியாது. அண்ணன் தம்பி பசங்க ஒரு ஜடையில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல வசதியாக போயிடுச்சு. ஜங்குக்கோட ஃபேஸ் கட்டில் ஜூன் இருந்தனால ஒரே வயிற்றில் பிறந்த குழந்தைங்கன்னு சொல்லி ஜங்குக்கை நல்லா ஏமாற்றிக்கிட்டு ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. குழந்தையிலேருந்து உங்களுக்காக அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். பாவம், உங்களுக்காக கஷ்டப்படணும்னே உன்னோட குழந்தனார் வீட அவனை பெற்று விட்டுருக்காங்க போ அப்படின்னு சிரிக்கிறாங்க. அந்த டைமில் பேக்கில் ஒரு சவுண்டு கேட்குது. மாமே, டேடி அப்படின்னு பயங்கரமான ஷாக் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. திக்குன்னு இருக்க அத்தனை பேருக்கும் ஐயோ பேசுனது எதுவும் கேட்டுருச்சோ அப்படின்னு தங்களுக்குள்ளே நினச்சிக்கிட்டு மெல்ல எழுந்து திரும்பி பார்க்குறாங்க ஜங்குக்கோட டேடியும் மம்மியும். ஜங்குக் ஒயினை மேரேஜ் பண்ணி மாலையும் கழுத்துமா நின்றுக்கிட்டு இருக்காங்க. சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது அத்தனை பேருக்கும். அட கடவுளே, ஐயோயோ என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஜங்குக்கோட மம்மியும் டேடியும் கிடுக்கிடுன்னு ஜங்குக்கிட்ட போயிட்டாங்க. ஜங்குக் என்னது இது? ஐயோ ஒயின், இந்த பொண்ணு எதுக்கு கூட்டிகிட்டு வந்த?
என்னடா அது 2 பேரும் மாலையும் கழுத்துமா நிற்கிறீங்க? ஐயோ என்னது இது, கழுத்தில் தாலி கட்டியிருக்கா? ஜோன் தான் அவன் கட்டின தாலியை கழட்டி வாங்கிட்டானே, என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக் மம்மி. ஜங்குக் இவங்க பேசின அத்தனை விஷயத்தையும் பேக்கில் நின்று கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி மெய்ட்ஸ் யாருமே வீட்டில் இல்லை. ஏன்னா ஜங்குக்கும் ஜோனுக்கும் ஒரே டைமில் டிவோர்ஸ் ஆகுது. அதனால் மெய்ட்ஸ் எல்லாத்தையும் அன்றைக்கி ஒரு நாள் லீவ் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அதனால தான் இவ்வளோ கேஷுவலாக சத்தமாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்களா. ஸோ ஜங்குக் மிஸ்டர் ஜியானோட அண்ணன் பையன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஜங்குக் குழந்தையாக இருக்கும்போது அவங்க டேடி மம்மி நல்ல வசதியாக தான் இருந்திருப்பாங்க. ஒயினை எப்படி வளர்க்குறோன்னு சொல்லி ஒயினோட சொத்துக்களை ஆட்டையே போட்டாங்களோ, கைலியோட மம்மி டேடி அதே மாதிரி ஜங்குக் மம்மி டேடியோட சொத்துக்களை ஜங்குக்கை வளர்க்குறோன்னு சொல்லி நல்லா ஜங்குக் மம்மி டேடி சேர்த்து வச்ச சொத்தை இப்போ ஜோனோட மம்மி டேடி ஆட்டையை போட்டு நிறைய விஷயங்களுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணி ரொம்பவே நட்டமான நிலைமைக்கு போயிடுப்பாங்க. அதனால தான் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஜங்குக் வளர வளர ஜங்குக் தன்னால் முடிஞ்ச வேலைகளை பார்த்து குடும்பத்துக்காக நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே ஜங்குக் இவங்கள தன்னோட சொந்த மம்மி டேடின்னு நினச்சி இவங்களுக்காக கஷ்டப்படக்கூடாதுன்னு தனக்கு பிடிச்ச எந்த விஷயத்தையும் கேட்கவோ வாங்கிக்கவோ மாட்டாங்க. ஆனால் ஜங்குக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னு தெரிஞ்சால் கூட அதை இவங்க வாங்கி தர மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜங்குக் வளர்ந்துருப்பாங்க. இத்தனை விஷயங்களையும் மனசுக்குள்ளே யோசித்து பார்த்துக்கிட்டு இவங்களோட அண்ணா ஃபேமிலியை சேர்ந்த பையனா, ஆனால் என்னையா இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்காங்களேன்னு நினச்சிக்கிட்டு எதுவுமே பேசாமல், எனக்கு ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது, ஒயினோட குழந்தைக்கு டேடி இல்லை, ஒயின் எங்கே போவா பாவம், ஸோ ஒயின் ஸ்டொமக்கில் இருக்க குழந்தைய நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டு வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒயினோட குழந்தைய நான் அடாப்ட் பண்ணியாச்சு அப்படின்னா எனக்கு தான் ஒய்ஃப் இல்லையே, ஸோ என் குழந்தைய வளர்க்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான ஆள் தேவையில்ல. ஸோ ஒயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டா குழந்தையோட ஓன் மம்மின்னு சொல்லி என் குழந்தைய பார்த்துக்குவா. ஸோ குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு லேடியும் கிடச்சிருச்சு, ரெண்டாவது எனக்கு ஒரு குழந்தையும் கிடச்சிருச்சு. அதுக்காக தான் பல ஆங்கிளில் யோசித்து பார்த்து ஒயினை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என்னோட பொண்டாட்டியை என் தம்பி மேரேஜ் பண்ணிக்க ரெடி ஆகும்போது, ஒரு காலத்தில் என் தம்பி பொண்டாட்டியாக இருந்த பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் அதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, என்கிட்ட கொண்டு வராதிங்க. இந்த செகண்ட்லேருந்து இல்லை, ஒரு 1 ஹவர் முன்னாடியிலேருந்தே ஒயின் என்னோட பொண்டாட்டி. மேரேஜை முடிச்சுட்டேன், ரிஜிஸ்டரும் பண்ணிட்டேன். இந்த வீட்டில் ஒயினுக்கு முதல்ல எந்த அளவு உரிமை இருந்ததோ அதை விட பல மடங்கு இப்போ ஒயினுக்கு உரிமை இருக்குது இந்த வீட்டில். ஏன்னா எல்லாரும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க அத்தனை சுகங்களும் என் மூலமாக தான் கிடச்சிருக்கு. ஸோ என் பொண்டாட்டிக்கிட்ட யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஜோன், இதுக்கப்புறம் ஒயின் உன் பொண்டாட்டி இல்லை, ஒயின் ஸ்டொமக்கில் இருக்கிறது உன் குழந்தையும் இல்லை. யாருக்கோ ஒயின் கன்சீவாக இருந்தாலும் இந்த செகண்டில் இருந்தது என்னோட குழந்த. ஸோ என் பொண்டாட்டிக்கிட்ட வர்றதை நீ நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வா ஒயின் அப்படின்னு ஒயினை கூட்டிகிட்டு வேகமாக அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் 1 வேர்டு கூட பேசலையே, அப்படியே கப்சுப்னு நின்று ஜங்குக்கும் ஒயினும் போகிறதையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அமைதியாக தன்னோட ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்து ரூம் டோரை உள்பக்கமாக க்ளோஸ் பண்ணுறாங்க. ஒயின் அப்படியே கீழே குனிஞ்சு ஜங்குக் பக்கத்துலேயே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஒயின்கிட்ட வந்து அப்படியே ஒயினோட சீக்ஸை பிடிச்சி, இங்கே பாருமோ, என்னை பாரு, பயப்படாத, என்ன நடந்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன். யார் உன்னைய மம்மி ஆக்குனாங்கன்னெலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ என்னோட ஒய்ஃப் இனிமே. நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது, எதுக்காகவும் நீ என்கிட்ட தயங்கவும் கூடாது. உனக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட கேட்கலாம். எனக்கு ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது பேபி. அப்படி இருக்கும்போது உன் மூலமாக நான் டேடி ஆக போகிறேன். குழந்தை யாரோட தான் இருந்தால் என்ன, நோ ப்ராப்ளம். எனக்கு என்னைய டேடின்னு கூப்பிட்றதுக்கு ஒரு குழந்தை பிறக்காதான்னு ஆசைப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னைய டேடின்னு கூப்பிட்றதுக்கு ஒரு குழந்தைய நீ பெட் பண்ணி தரப்போகிற. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாரு, நான் ஏற்கனவே மேரேஜ் ஆனவன் தான், இல்லைன்னா உனக்கிட்ட நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா உனக்கே தெரியும். ஆனால் நான் உனக்கு மட்டுமே ஹஸ்பண்டாக இதுக்கப்புறம் இருப்பேன், யாரையும் இந்த மனசில் நினைக்க மாட்டேன். அதே மாதிரி நீனும் எனக்கு ஒய்ஃபாக நீ வாழணும். நீனும் நானும் ஒரு சந்தோஷமான கப்பலாக என்னோட ஸ்டொமக்கில் க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்க என்னோட குழந்தை கூட ஒரு ஹாப்பி லைஃப்பை ஃபார்ம் பண்ணணும். ஓகே தானே உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான்,
ஒயினை அப்படியே ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, எனக்கு ஓகே. ஆனால் ஒரு நாளும் நீங்கள் என்னை வெறுத்துடக்கூடாது. உண்மையிலேயே எனக்கு இந்த குழந்தையோட டேடி யாருன்னு தெரியாது. ஒரு ஆக்சிடெண்ட்டில் இப்படி நடந்துடுச்சு. நான் கெட்ட பொண்ணுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன். நான் ப்ராமிஸ் பண்ணி தர்றேன் அப்படின்னு அழுகிறாங்க. பாவமாக இருக்குது ஜங்குக்கு. ஏன்னா பயப்படுறாங்க ஒயின் சொல்கிறதுக்கு. அதனால தான் அவங்களால எதையும் ஃபுல்ஃபில்லாக சொல்ல முடியாமல் ரொம்ப செட்டர் ஆகுறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஒயினை பேக்கப் பண்ணி அப்படியே ஒயினோட ஹேரை கோதி கொடுத்து, இங்கே பாரு பேபி, இது என்னோடய வீடு, என்னோட கடுமையான உழைப்பில் உருவான வீடு இது. ஒரு நாளும் நீ பயப்படக்கூடாது. இந்த வீட்டில் இருக்கும்போது உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட கேட்கலாம், சரியா? அழக்கூடாது. இந்த வீட்டை பொறுத்தளவு யாராவது உனக்கிட்ட திட்டினாவோ இல்லை கோபமாக பார்த்தா கூட என்கிட்ட சொல்லிடணும். நான் உன்னை இந்த வீட்டில் இருந்து வேறு ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன், சரியா? நீ பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயின் அப்படியே ஜங்குக்கு நிமிர்ந்து பார்த்து பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு, ஓகேங்க மாமா, நான் அழமாட்டேன் இனிமே. நீங்கள் பண்ணியிருக்க ஹெல்ப்பை நான் காலம் ஃபுல்லாக மறக்க மாட்டேன் மாமா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. ஒரு ப்ரீஷியஸான கிஃப்ட்டை எனக்காக நீ கொடுக்க போகிற. ஸோ நீ குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும், நீ பத்திரமா இருக்கணும் பேபி அப்படின்னு ஒயினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகு. அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்அப் ஆகுறேன், 2 பேரும் தூங்கலாம், டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயின் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆக கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.